நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூர் கோவில் பஸ் ஸ்டாண்டு. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் இருக்குது. இது வந்து பஸ் ஸ்டாண்டு கார் பார்க்கிங் எல்லாமே இங்கே தான். ஸோ எந்தெந்த ஊர்களுக்கு பஸ்ஸுகள் இப்போ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மணி வந்து 5:30 மணி ஆகுது. திருப்பூருக்கு பஸ் நிற்கிது. திருப்பூர் திருச்செந்தூர் கடற்கரை தென்றல், காட்டன் சாரல் டு கடற்கரை தென்றல். பயங்கரமாக இருக்குங்க. ஒரு காட்டன் சாரல் முதல் கடற்கரை தென்றல். அடுத்து பஸ் வந்து வேதாரண்யம், ராம்நாடு வழியாக போகிற வேதாரண்யம் பஸ்ஸு. பட்டுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி வழியாக போகிற டிஎன்எஸ்சிசி ப்ளூ கலர் பஸ்ஸு. கார் பார்க்கிங் பாருங்கள், எவ்வளோ கார் நிற்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த திருப்பூர் போகிற பஸ்ஸோட கண்டக்டர் வந்து இந்த மாற்றி விட வரலை. அதனால் பஸ் வந்து இங்கே ரொம்ப நேரம் நிற்கிது. இந்த பஸ்ஸோட டைமிங் தெரியல, பஸ் ரொம்ப நேரம் நிற்கிது. கண்டக்டர் வந்தாருன்னா அந்த பஸ்ஸு கிளம்பிடும். இந்த பஸ்ஸோட கண்டக்டர் வந்துட்டார், டிரைவரும் ஏற்றார், பஸ்ஸு கிளம்புது பாருங்கள். இது வந்து ஒரு ரிசர்வேஷன் பஸ்ஸு. காட்டன் சாரல் முதல் கடற்கரை தென்றல். செம்ம பேர் வச்சுருக்காங்களே. கோயம்புத்தூர் பஸ் ஒன்று வருது பாருங்கள், கோயம்புத்தூர் திருச்செந்தூர். இந்த பஸ்ஸுமே ஒரு ஸ்பெஷல் பஸ் தான். உள்ள பார்க்கிங்கில் வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸை கவர் பண்ணுவோம். இந்த பஸ் கிளம்பிடுச்சு, திருப்பூர் என்பிஎஸ் பஸ் கிளம்பிடுச்சு. பாயிண்ட் டு பாயிண்ட் கோயம்புத்தூர் பஸ் ஒன்று வந்துருக்கு பாருங்கள், பைபாஸ் ரைடர் பாயிண்ட் டு பாயிண்ட் கோயம்புத்தூர் பஸ்ஸு. மணி 6:07 ஆகுது. கோயம்புத்தூர் பாயிண்ட் டு பாயிண்ட். வா, பஸ்ஸோட டைமிங்லாம் என்னென்னு தெரிலங்க. பட் ஆனால் கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாத்துக்கும் பஸ் இருக்குது. கும்பகோணம் பஸ் ஒன்று பின்னாடி. இது வந்து கம்பம் வண்டி, போர்டு மட்டும் போட்டிருக்காங்க. கம்பம், மாட்டுத்தாவணி. இதுவும் பைபாஸ் ரைடு தான். டைமிங் எதுவுமே தெரில. பட் ஆனால் பஸ் வந்து அடிக்கடி இருக்குங்க கோயம்புத்தூர் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் கோயில் வந்தீங்க அப்படின்னா. மணி இப்போ 7:30 ஆகுது. கம்பம் பஸ் இப்போ தாங்க கிளம்பு. ஆனால் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ் இல்லைங்க. நான் ஒரு 4 மணி போல் ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். 4 to 6 ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். மணி 7:07 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக நம்ம வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். பஸ்ஸே இல்லை, கம்பம் பஸ்ஸு தான் நிற்கிது பாருங்கள். இது வந்து நம்ம 4 மணி போல், நம்ம 4 மணிக்கோ 6 மணிக்கோ பார்த்த பஸ்ஸு இது. வேறு அங்கே வந்து ஒரு திருநெல்வேலி பஸ் நிற்கிது, ப்ரைவேட் பஸ்ஸு, ரவின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் பஸ் நிற்கிது. மற்றபடி பஸ் ஸ்டாண்டு எம்டியாக தான் கிடக்குது. கார் பார்க்கிங் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. சம்மர் லீவுன்றதுனால எக்கச்சக்கமாக வந்துருக்காங்க. நண்பர்கள் யாராவது திருச்செந்தூர் வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பஸ் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இங்கே இருக்கிற லோக்கல் வியாபாரிங்க யார்ட்டையாவது எங்கே போகணும், எங்கே குளிக்கணும், என்ன ஏதுன்னு கேட்டு கிளியராக விசாரித்து அதுக்கப்புறம் போங்க. எனக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஒரு பஸ் உள்ளே வந்திருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் வந்து இப்போ தான் உள்ளே வந்திருக்கு பாருங்கள். வேறு எந்த பஸ்ஸுமே இல்லை, இந்த பஸ் தான் இப்போ உள்ளே வந்திருக்கு. இது எப்போ கிளம்புன்னு தெரியாது. ஸோ அடுத்து எத்தனை பஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். திருச்செந்தூர் கோயில் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிஎன்எஸ்சிசி பஸ்ஸுகள் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸுகளும் 1-2 வந்து நிற்கும். திருநெல்வேலி போகிற பஸ்ஸுகள், மதுரைக்கு ஏதாவது பஸ் தான் நிற்கும். அதை தவிர்த்து எஸ்சிடிசி பஸ்ஸுகள் வந்து நீங்கள் வந்து திருச்செந்தூர் அந்த இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் உள்ளே, அங்கே அந்த ராசு இருக்கும் ஊர் பஸ் ஸ்டாண்டு, அங்கே தான் போகணும். அதுபோக நீங்கள் இங்கே இருந்து டிஎன்எஸ்சிஸில் தமிழ்நாடுக்குள்ளே இயக்கப்படுற எல்லா ஊர்களுக்கும் நீங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்கள் கேரளா அந்த மாதிரி போகணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூரோட அஃபிஷியல் பஸ் ஸ்டாண்டு உள்ளே அங்கே இருக்கும், அங்கே தான் போய் ஆகணும். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் வந்து வந்தவொடனே கிளம்பிச்சு பாருங்கள். ஸோ பஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் டிலேவா இல்லை வந்து என்ன இதுன்னு தெரியல, உள்ளே வந்தோடனே கிளம்பி போய்ட்டு இருக்கு. பட் அந்த கம்பம் பஸ் மட்டும் அதுக்கோட டைமிங் இன்னும் ஆகலை போல வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மணி நைட்டு 9 மணி 20 நிமிஷம் கரெக்டாக கோயம்புத்தூர் வண்டி ஒன்று வருது. திருநெல்வேலி டிப்போ வண்டி, திருநெல்வேலி டு கோயம்புத்தூர் பாருங்க. கோவை, காந்திபுரம், திருச்செந்தூர் டு கோயம்புத்தூர்னு போட்டிருக்கு. பட் திருநெல்வேலி போர்டு முன்னாடி இருக்குது. அங்கே ஒரு திருச்சி பஸ் நிற்கிது. ஸோ ஒரு டைம் இன்டர்வலில் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. பட் அதிகப்படியான வண்டிகள் வந்து அடுத்தடுத்து வைகாசி விசாகம் இதெல்லாம் வரும்போது உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பஸ்ஸுகள் இருக்குது. மதுரைக்கு வந்து உங்களுக்கு எல்லா பஸ்ஸும் மதுரை போகும். அதனால் இங்கேருந்து
இங்கேருந்து லாங் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க மதுரை போய் மதுரையிலேருந்து மாறிக்கோங்க. திருச்சி பஸ் ஒன்று நிற்க பாருங்கள், ஏசி பஸ்ஸு 1 to 1 திருச்சி லாஸ்ட்டாக நிற்கிது. பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி நிற்கிறோம். நம்ம முன்னாடி கடை வந்து ரோட்டு கடை தான். நீங்கள் வந்து சும்மா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? என்ன பேர்? பூரி, மசாலா பூரி. மசாலா பூரி, திருச்செந்தூர் ஸ்பெஷல் மசாலா பூரி எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தான் இருக்குமாம்மா. கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. அந்த பொரி கொஞ்சம் வந்து 1.5 நேரத்தில் வந்து குழம்பு கம்மியாக தான் ஊற்றுறாங்க. அந்த இது அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக ஊற்ற மாட்டுறாங்க. என்னது, ஆனால் பொரி வந்து கொஞ்சம் பதப்பட்டிருக்கு. அதை வந்து அவங்க கொஞ்சம் நல்லா சுட சுட உள்ள பொரியை உடச்சி போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி உள்ள பொரியை கொடுத்ததுனால கொஞ்சம் அப்போ இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை, ஓகே. ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா பூரி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சுண்டல் ட்ரை பண்ணுறோம். சுண்டல் வந்து கொஞ்சம் வேகலை, அது கொஞ்சம் ஆறி போய் இருக்குது. நல்லா கொஞ்சம் சுட சுட போட்டு இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடிலாம் போட்டு கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். வத்தல் பொடி மாற்றி சொல்லிட்டேன், அதை போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். சுண்டல் வேஸ்ட்டு, நீங்கள் அதுக்கு மசாலா பொரியை ட்ரை பண்ணிடலாம். மணி 7:30 ஆகுது. நம்ம 4 மணிலேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு வந்து எந்த அளவுக்குமே இல்லை பாருங்கள். டிஎன்எஸ்சிசி பஸ் இந்த ஒரே ஒரு பஸ் தான் நிற்கிது, வேறு எந்த பஸ்ஸுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. பட் ஆனால் மக்கள் கூட நல்லா தான் இருக்குது. சம்மர் ஹாலிடேஸு, டிஎன்எஸ்சிசியில் பஸ்ஸே இல்லைங்க.